கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த குட் ஃப்ரைடே ஆராதனைக்கு கர்த்தரை ஆராதிக்கும்படிக்காய் வந்திருக்கிற உங்களை எல்லாரையும் நான் வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கடந்து செல்லலாம். மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 27ஆம் அதிகாரம் 45வது வசனத்திலிருந்து உங்கள் மத்தியிலே இயேசு சிலுவையில் சொன்ன அந்த 4வது வசனத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். என்னோடு கூட சேர்ந்து நம்ம திருப்பிக் கொள்ளலாம். மத்தேயு சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 45வது வசனத்திலிருந்து 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிருந்தது. 9ஆம் மணி நேரத்திலே இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்ற அர்த்தமா. அங்கே நின்றவர்களில் சிலர் அதை கேட்டபொழுது இவன் எலியாவை கூப்பிடுகிறான் என்றார்கள். இந்த வேத பகுதியில் இயேசு கிறிஸ்து சிலுவையில் 7 வார்த்தைகளை சொன்னார் என்று நம்ம வருஷம் வருஷம் அதை குறித்து நம்ம தியானித்து வருகிறோம். இதில் பார்த்திங்கன்னா இந்த வார்த்தை சென்டரில் வருகிற ஒரு வார்த்தை, நடுமையத்தில் வருகிற ஒரு வார்த்தை. மேலே 3 வசனங்கள், இந்த வசனத்துக்கு கீழே ஒரு 3 வசனங்கள் இருக்கிறதை பார்க்கிறோம். இது மையப்பகுதியில் வருகிற ஒரு அற்புதமான ஒரு வசனம். இது இன்றைக்கு நான் இதை குறித்து நான் தியானிக்கிறேன். 7 வார்த்தையை குறித்து நீங்கள் கேட்கணுன்னா நம்முடைய யூடியூப் சேனலில் போய் நீங்கள் என்ன செய்யுங்க, அதை பார்த்து நீங்கள் கேட்டு பயனடையுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கி இதிலிருந்து சில காரியத்தை பாருங்கள், நம்ம பார்க்க போகிறோம். 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று என்று இந்த வேத பகுதி நமக்கு குறிப்பிடுகிறது. அதாவது 6ஆம் மணி நேரம் என்பது பகல் 12 மணி, 9ஆம் மணி நேரம் என்பது பிற்பகல் 3 மணி. அந்த நம்முடைய டைம் படி, அதாவது 12 மணியிலிருந்து 3 மணி வரைக்கும் பயங்கரமான ஒரு காரிருள் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட போது சூழ்ந்திருந்ததாக நம்ம பார்க்கிறோம். நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, 9ஆம் மணி நேரத்தில் பேதுருவும் யோவானும் ஜெப ஆலயத்திற்கு போனார்கள் என்று வாசிக்கிறோம். அந்த 9ஆம் மணி நேரம் என்பது என்னென்னா, அதான் பிற்பகல் 3 மணிக்கு அவங்க ஜெபிக்க போனாங்க என்று பார்க்கிறோம். இயேசு சிலுவையில் அறைந்தது எப்போ அப்படின்னா 6ஆம் மணி வேலை, அதாவது 12 மணி வாக்கில் என்ன செய்திருக்காங்க, அவரை சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள். பயங்கரமான வெயிலில், பயங்கரமான அந்த உச்ச வெயிலில் இயேசுவை சிலுவையில் அறைந்திருக்காங்க. நமக்கு இங்கே எப்படி பயங்கரமாக வெயில் இருக்குதோ அதே போல் இஸ்ரேல் தேசத்திலும் வெயில் இருக்கும். ஏன்னா இதெல்லாம் ஒரு ஆசியா கண்டத்தில் வர்றது தானே. அதனால் பகலின் 12ஆம் மணி வேலையில் பாருங்கள், இயேசுவை சிலுவையில் அறைந்திருக்கிறாங்க. 3 மணி நேரம் காரிருள் இருந்தது. இருள் நீங்கினவுடனே, அந்த காரிருள் நீங்கினவுடனே பிற்பகல் 3 மணிக்கு இயேசு இந்த வார்த்தையை மிகுந்த சத்தமிட்டு சொன்னார் என்று பார்க்கிறோம். அநேகர் அதை கேட்டார்கள் என்று வேதம் குறிப்பிடுகிறது. இங்கே ஏசப்பா சொல்லுகிற அந்த வார்த்தையை நம்ம ஒவ்வொரு நாள் என்ன செய்ய போகிறோம், இந்த வசனத்திலிருந்து ஒவ்வொன்றா நம்ம தியானிக்க போகிறோம். நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா இது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். இது உங்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய ஒன்றா இருக்கும். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். நல்லா கவனிங்க. இயேசு சொன்னார், அந்த 3ஆம் மணி நேரத்தில் 9ஆம் மணி நேரத்தில் ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று சொன்னார். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா சில கமெண்ட்ரியில் நான் படிக்கும்போது
அதாவது ஏசப்பா சீரியா வாசியில் இதை பேசினார் என்று சொல்கிறாங்க. வேறு சில கமாண்ட்ரிகளில் படிக்கும்போது ஆராமிக், எபிரேயம் கலந்த மொழிகளிலே இயேசு இதை பேசினார் என்று குறிப்பிடுகிறது. ஆனால் இந்த வசனம் பார்த்தீங்கன்னா சங்கீதம் 22:1 தாவீதினால் தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்டது என்று நம்மளால் பார்க்க முடியும். என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 22வது சங்கீதம் 1வது வசனம். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் நீர் தூரமாக இருக்கிறீர் என்று இங்கே அவர் குறிப்பிடுகிறதை நம்ம பார்க்கிற தேவனுடைய பிள்ளைகளே. அப்படின்னா என்னென்னா, இவர் ஏசப்பா பழைய ஏற்பாடு புஸ்தகமானது நமக்கு எல்லாருக்குமே தெரியும், எபிரேய பாஷையில் எழுதப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாடு நமக்கு கிரேக்க பாஷையில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ ஏசப்பா பழைய ஏற்பாட்டினுடைய அந்த எபிரேய பாஷையிலிருந்து இதை பேசினார் என்று நம்மளால் அதை கண்டுபிடிக்க முடிகிறது. அல்லேலூயா. நிச்சயமாக கர்த்தர் எபிரேய பாஷையில் பேசுகிறார். ஆனால் என்னென்னா, இயேசு வாழ்ந்திருந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எபிரேய பாஷை அதிகமாய் புழக்கத்தில் இல்லை. அராமிக் மொழியில் தான் என்ன செய்தாங்க, அவர் பேசினார் என்று நம்ம பார்க்க. அதிகமாக புழக்கத்தில் இருந்த, அதாவது லாங்குவேஜ் என்னென்னா அராமிக் மொழி, அராமிய மொழி தான் பழக்கத்தில் இருந்தது. அதுதான் அதிகமாக பேசி கொண்டிருந்தார்கள். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஏசப்பா அந்த சிலுவையில் அந்த 4வது வார்த்தை சொல்லும்போது ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று என்ன செய்கிறாரு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படி சொல்லும்போது சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் எலியாவை அதை புரிஞ்சு கொள்ளாததுனால, ஏசப்பா எபிரேய பாஷையில் பேசினதை அவர்கள் அறிந்து கொள்ளாததுனால, தெரியாததுனால அவர் வாசிங்க அந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 27ஆம் அதிகாரத்தினுடைய 47வது வசனத்தை வாசி. அங்கே நின்றவர்கள் சிலர் அதை கேட்டபோது இவன் எலியாவை கூப்பிடுகிறான் என்று சொன்னார்கள் என்று பார்க்கிறோம். ஏன்னா அந்நாட்களிலே யாராவது துன்பத்தின் நடுவிலே ஒரு கூக்குரல் இடும்போது எலியா உடனடியாக உதவி செய்வார் என்கிற ஒரு நம்பிக்கை அந்த இஸ்ரவேல் மக்கள் மத்தியில் இருந்தது. யாராவது கூப்பிட்டா உடனே எலியா என்ன செய்வார், உதவி செய்வார். அடுத்தது பார்த்தீங்கன்னா, மேசியா வருவதற்கு முன்பு எலியா வருவார் என்றும் அவர்கள் நம்பிக்கொண்டிருந்தார்கள். இங்கே பாருங்கள், கீழே இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். 49வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். மற்றவர்களோ பொறு, எலியா இவனை ரட்சிக்க வருவானோ என்று பார்ப்போம் என்றார்கள். அப்படின்னா என்னென்னா, இயேசு மேசியாவானால் எலியா அவரை விடுவிக்கட்டும் என்று, அவரை ரட்சிக்கட்டும் என்று அவர்கள் நம்பி இருக்க வேண்டும். ஆகவேதான் இவர் ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று சொல்லும்போது அவர் எலியாவை கூப்பிடுகிறார். எலியா அவரை ரட்சிக்கட்டும் என்கிற இயேசு இந்த உலகத்திற்கு வருவதற்கு முன்பு, மேசியா உலகத்திற்கு வருவதற்கு முன்பு, மேசியா வருவதற்கு முன்பதாக எலியா வர வேண்டும் என்கிற அந்த நம்பிக்கையிலே அந்த ஜனங்கள் இருந்தார்கள் என்று நம்ம இந்த பகுதியில் நம்ம பார்க்கிறோம். அவர்களுடைய யோசனை எப்படி இருந்தது, எண்ணங்கள் இருந்தது, நம்பிக்கை எப்படியாக இருந்தது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்போ அடுத்த பாயிண்ட்டுக்கு நம்ம போகிற பாருங்க. அடுத்து என்னன்னா, சத்தம் இட்டு கூப்பிட்டார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். எப்படி? சாதாரணமான சத்தம் அல்ல, மிகுந்த சத்தமிட்டு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு பார்க்கிறோம். ஏன் அவர் மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட வேண்டும்? இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறைந்த போது பார்த்தீங்கன்னா அவருக்கு 2 விதமான வேதனையை அவர் அனுபவித்தார். ஒன்று சரீர வேதனை, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆவிக்குரிய வேதனை. இன்னும் இப்படி சொல்லலாம், என்னென்னா ஆத்தும வேதனை அவருக்குள்ளே இருந்தது. சரீர வேதனை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னா, சரீர வேதனைன்னு என்ன? அவர் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே பார்த்தீங்கன்னா அவர் 2 கைகளிலும் ஆணி அடிக்கப்பட்டவராய், கால்களிலே ஆணி அடிக்கப்பட்டவராய்,
அவர் தொங்கிக் கொண்டிருந்தார் என்று பார்க்கிறோம். உடம்பு முழுவதும் காயங்கள், முட்கிரீடம் சூட்டப்பட்ட ஒரு நிலைமை அவருடைய சரீரத்திலே காணப்பட்டது. சிலுவையிலே அறையப்படுவது என்பது ஒரு ஒரு கொடூரமான ஒரு மரண தண்டனைங்க. பயங்கர மோசமான ஒரு தண்டனை. அது அசாதாரணமான நிலையிலே தொங்கும்போது மிகப்பெரிய ஒரு வேதனை சரீரத்தில் உண்டாகும், மூச்சு திணறல்கள் உண்டாகும். ஏன்னா ஏற்கனவே இயேசு கிறிஸ்து பல பாடுகளை பட்டு தான் திரும்ப அந்த கல்வாரி சிலுவையில் சிலுவையில் ஆணிகளால் கடாவப்பட்டு தூக்கி அந்தரத்திலே அவர் தொங்க விடப்பட்டிருந்தார் என்று பார்க்கிறோம். கெத்செமனே தோட்டத்திலேருந்து அவர் பிடிச்சதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரே விசாரணை நடந்து கொண்டே இருந்தது. அண்ணா வீட்டுக்கும், அடுத்தது பார்த்திங்கன்னா பிலாத்து வீட்டுக்கும், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஏரோது வீட்டுக்கும், அங்கேயும் இங்கேயும் அவரை அலைக்கழித்த ஒரு காரியம். இரவு முழுவதும் ஏசப்பா என்ன செய்யலை, தூங்கவில்லை என்று பார்க்கிறோம். 40 அடிகளை அவருடைய முதுகிலே அடித்தார்கள் என்று பார்க்க, ஒன்று குறைய 40 அடிகளை ஏசப்பா வாங்கினார். அவ்வளவு அடி, சதையெல்லாம் பீக்கப்பட்டது. அடுத்தது பார்த்தீங்கன்னா முட்கிரீடம் அவர் தலையிலே சூட்டப்பட்டது. ஒருத்த கன்னத்திலே அறைந்தான். இன்னொரு இடத்த பைபிளில் வாசிக்கிறோம், காரி அவர் மூஞ்சியில் துப்பினார்கள் என்று பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துக்கு ஜோசிபஸ்ங்கிற சரித்திர ஆசிரியர் சொல்கிறாரு, 120 டிகிரி அவருடைய சரீரத்திலே ஃபீவர் இருந்ததாக சொல்லுகிறார். 5000 தழும்புகள் அவருடைய சரீரத்தில் இருந்ததாக சொல்லுகிறார். ரத்தம் அந்த வஸ்திரத்திலே பட்டபோது பார்த்திங்கன்னா அந்த நடு வெயிலிலே அப்படியே சரீரத்தோடு கூட அந்த வஸ்திரம் ஒட்டி கொண்டதாக, அந்த வஸ்திரத்தை பிரிக்கும்போது பல சதைகள் அதோடு கூட சேர்ந்து வந்ததாகவும் இந்த சரித்திர ஆசிரியர் எழுதுகிறதை பார்க்கிறோம். சிலுவை மரம் என்பது ஒரு சாதாரணமான ஒரு வெயிட் அல்ல, அது கனமான ஒரு வெயிட்டாக இருந்தது. ஒரு மனுஷன் தூக்குவதற்கு சப்போர்ட் பண்ணுறான், அவன் கொஞ்சம் தூரம் தூக்கிட்டு வரான், அவனால் தூக்க முடியல, ஏசப்பா நானே தூக்குறேன் என்று தூக்கி கொண்டு போனான். அடித்தார்கள், போகும்போது வரும்போதெல்லாம் அடித்தார்கள். அவரை பரியாசம் பண்ணினார்கள், கேலி பண்ணினார்கள். இல்லை, இப்படிப்பட்ட சரீர பிரகாரமான ஒரு வேதனை ஏசப்பாவுக்கு இருந்தது. இல்லை, அது மாத்திரமல்ல, அங்கே ஏசப்பாவுக்கு பார்த்திங்கன்னா தாயை குறித்ததான இன்னொரு மனசுக்குள்ளே இருந்த ஒரு வேதனை, தாயை குறித்ததான ஒரு வேதனை இருந்துச்சு. ஏன்னா தாய் அவரை அந்த இடத்துல அவர் பாருங்கள் கேர் பண்ணுகிறதை பார்க்கிறோம். யோவான் இடத்துல சொல்கிறார், இதோ உன்னுடைய தாய்ங்கிறார். ஸ்திரீனை பார்த்து சொல்கிறார், அதோ உன்னுடைய மகன் என்று சொல்லுகிறதை பார்க்க. அது ஒரு அம்மாவை விட்டு போகிறோம். என்ன இருந்தாலும் அவரை சின்ன வயசுலேருந்து அவனை பார்த்துட்டாங்களே, அவரை எவ்வளோ நேரம் அரவணைத்தார்கள், இல்லை எப்படியெல்லாம் அவரை வளர்த்தார்கள் என்பதெல்லாம் நமக்கு தெரியும். இன்னொரு இடத்துல பார்த்திங்கன்னா பேதுருவை குறித்ததான வேதனை ஏசப்பாவுக்குள்ளே இருந்துச்சு. என்னென்னா 3.5 வருஷம் கூடவே இருந்து பிதாவாகிய தேவன் அவருக்கு வெளிப்பாடெல்லாம் கொடுக்குறார். அப்படி வெளிப்பாடு கொடுக்கும்போது நீர் தான் கிறிஸ்து என்றெல்லாம் அவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். நீ ஜீவனுள்ள தேவனாகிய குமாரன் என்று அவன் சொன்னதையெல்லாம் பார்க்கிறோம். இப்படி 3 வருஷம் கூடவே இருந்து இயேசுவுக்கு என்ன நடக்குது என்று பார்க்க அந்த அரண்மனைக்குள்ளே வந்தபோது ஒரு ஸ்திரீ, நீயும் அவரோடு கூட இருந்தவர்தான் என்று அவள் சொல்லுகிறா. 3 தடவை என்ன செய்கிறான், அவரை நான் பார்க்கவே இல்லை, அவர் யாருன்னே தெரியாது அப்படின்னு சபிக்கவும், கடைசி நேரத்தில் சத்தியம் பண்ணவும் அவரை தொடர்ந்து. அது ஒரு வேதனை ஏசப்பாவுக்குள்ளே இருந்தது. இன்னொரு வேதனை, யூதாஸ் காரியோத்து என்ன செய்தான், காட்டி கொடுத்தான் என்கிற 30 வெள்ளிக்காசுக்கு என்னை காட்டி கொடுத்தான் என்று ஏசப்பா அவனை குறித்ததான ஒரு வேதனை இருந்தது. 12 சீசர்கள் ஏசப்பாவோடு கூடவே இருந்தாங்க. ஆனால் கெத்செமனே தோட்டத்தில் வந்தபோது அந்த ரோமர்கள் ஏசப்பாவை பிடித்த போது அவர்களெல்லாம் சிதறப்பட்டு போயிட்டாங்க. அவர் தன்னந்தனியாய் நின்றார் என்று பார்க்க. இந்த வேதனைகள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கையில் எருசலேமின் நகரத்தை பார்த்தும் அவருக்கு ஒரு பெரிய ஒரு கவலை, கண்ணீர், ஒரு வேதனை. இந்த ஜனங்களுக்கு வருகிற நியாய தீர்ப்பை குறித்து, இந்த ஜனங்களுக்கு வருகிற அழிவை குறித்து, இவர்கள் இந்த மாதிரி அறியாமல் செய்கிற அந்த காரியத்தை குறித்து பயங்கர உள்ளத்தில் அவர் வேதனை அவர் கொண்டிருந்தார் என்று நம்மளால் பார்க்க முடிகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, அடுத்து என்னன்னா, 2வது ஆவிக்குரிய வேதனை அவருடைய சரீரத்தில் இருந்தது. ஆவிக்குரிய வேதனை அல்லது ஆத்துமா வேதனை என்றும் நம்ம சொல்லலாம். என்னன்னா, மனுக்குலத்தின் பாவங்களை எல்லாம் அவர்
அவர் மேல் சுமந்து கொண்டிருந்தார் என்று பார்க்கிறோம். உலக மக்கள் அனைத்து மக்களுடைய பாவங்களையும் அவர் சுமந்து கொண்டிருந்தார் என்று பார்க்கிறோம். பைபிளில் லேவியராமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் நீங்கள் வரும்போது 2 வெள்ளாட்டுக்குட்டியினுடைய ஒரு பிரமாணத்தை மோசே சொல்லுகிறதை பார்க்கிறோம். என்ன அப்படின்னா, ஒன்று பாவ நிவாரண பலிக்காக ஒரு ஆடு ஆரோனுடைய பாவங்களுக்காகவும் மக்களுடைய பாவங்களுக்காகவும் வெட்டப்பட்டு அது என்ன செய்யணும், ரத்தம் சிந்தப்பட வேண்டும். இன்னொரு ஆட்டை குறித்து வேதத்தை வாசிக்கிறோம். அதே பகுதியில் வாசிக்கிறோம். என்னன்னா, லேவியராகமம் 16:20 போக்காடு என்று ஒரு ஆடு இருக்கிறதை பார்க்கிறோம். அந்த போக்காடு என்ன செய்வாங்க அந்த போக்காட்டில் அப்படின்னா, வாசிக்கிறேன் பாருங்க. எல்லாரும் என்னோட கூட சேர்ந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. லேவியராகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 20வது வசனம் பாருங்க. அவன் இப்படி பரிசுத்த ஸ்தலத்துக்கும் ஆசரிப்பு கூடாரத்துக்கும் பலிபீடத்திற்கும் பிரயாசித்தம் செய்து தீர்ந்த பின்பு உயிரோடு இருக்கிற வெள்ளாட்டுக்கடாவை சேர பண்ணி அதன் தலையின் மேலே ஆரோன் 2 கைகளையும் வைத்து அதன் மேல் இஸ்ரவேல் புத்திரருடைய சகல அக்கிரமங்களையும் அவர்களுடைய எல்லா பாவங்களிலும் உண்டான அவருடைய சகல மீறுதல்களையும் அறிக்கையிட்டு அவைகளை வெள்ளாட்டுக்கடாவினுடைய தலையின் மேல் சுமத்தி அதை அதற்கான ஆள்வசமாய் வனாந்தரத்துக்கு அனுப்பிவிட கடவன். அந்த வெள்ளாட்டுக்கடா அவர்களுடைய அக்கிரமங்களை எல்லாம் தன்மேலே சுமந்து கொண்டு குடியில்லாத தேசத்துக்கு போவதாக அவன் அந்த வெள்ளாட்டுக்கடாவை வனாந்தரத்திலே போக விட கடவன் என்று இங்கே வாசிக்கிறோம். அந்த வெள்ளாட்டுக்கடாவின் மேலே அவங்களுடைய இஸ்ரவேல் ஜனங்களுடைய மீறுதல்களை எல்லாம் 2 கையை வச்சு அதில் அந்த மீறுதல்களை செலுத்துவார். அவங்களுடைய பாவங்களை அதில் செலுத்துவார். அவங்களுடைய அக்கிரமங்களை அந்த வெள்ளாட்டுக்கடாவின் மேலே செலுத்தி ஒரு மனிதன் கையில் ஒப்புவித்து அவனை வனாந்தரத்துக்கு அதை போக்காடாக அனுப்பி விட வேண்டும் சொன்னால் அதை என்ன செய்யும், அப்படியே வனாந்தரத்து வெளியில் போய் ஏதோ ஒரு பக்கம் தெரியும். அதே போல தாங்க நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் என்ன செய்தார்னா, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 53ஆம் அதிகாரத்தில் 4வது வசனத்திலும் 5வது வசனத்திலையும் அப்படி தான் வாசிக்கிறோம். நீங்கள் வாசித்து பாருங்கள். 53ஆம் அதிகாரம், மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நாமும் அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேலே விழப்பண்ணினார் என்று பார்க்கிறோம். நம்முடைய பாவங்களை அவர் மேல் ஏற்றுக்கொண்டார். நம்முடைய அக்கிரமங்களை அவர் மேலே செலுத்தப்பட்டது. அங்கே பாருங்கள், மீறுதல்கள் அவர் மேலே செலுத்தப்பட்டு அவர் சுமந்து கொண்டு போனார். நம்ம சுமக்க வேண்டிய அந்த பாவங்களை, அக்கிரமங்களை, அந்த மீறுதல்களை ஏசப்பா சுமந்து கொண்டு போய் அந்த கல்வாரி சிலுவையிலே அவர் பலியானார் என்று எழுதப்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். சிலுவையின் வேதனையை நாம் நினைத்து பார்க்க வேண்டுமானால் திருமறை இன்னும் சில வசனங்களை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன் பாருங்கள். என்னோடு கூட 2 பேதுருனுடைய நிருபத்துக்கு வாங்க. 2ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில் நம்ம இப்படி வாசிக்கிறோம். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படிக்கு அவர்தாமே நமது சரீரத்திலே பாவங்களை சிலுவையிலே சுமந்தார். அவர்தாமே தமது சரீரத்திலே பாவங்களை சிலுவையிலே சுமந்தார் என்று பார்க்கிறோம். அவர் தன்னுடைய சரீரத்தில் நம்ம எல்லாருடைய பாவங்களையும் சுமந்தார். அது ஒரு பயங்கரமான ஒரு வேதனை அவருக்குள்ளே இருந்தது, ஆவிக்குரிய வேதனை. 2வது பாருங்கள், 2 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். நம்முடைய எண்ணங்களினாலும் நம்முடைய செயல்களினாலும் நம்முடைய வார்த்தைகளினாலும் நாம் செய்த பாவங்களை பாவமறியாத அவர் மேல்
சுமத்தப்பட்டது என்று பார்க்கிறோம். பாவம் அறியாத அவர் நமக்காக பாவமானார் என்று அந்த பகுதியில் எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய திரும்ப சொல்ற நம்முடைய எண்ணங்களினாலும் நம்முடைய செயல்களினாலும் வார்த்தைகளினாலும் நாம் செய்த பாவங்களை பாவமறியாத அவர் மேல் சுமத்தப்பட்டது. அந்த பாவத்தை அவர் என்ன செய்தார்? சுமந்து கொண்டார். பாருங்க, இன்னொரு வசனத்தை வாசிக்கிற கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தில் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே நம்ம இப்படி வாசிக்கிறோம். என்னன்னா, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமானார். நம்ம ஒரு காலத்தில் சபிக்கப்பட்டவர்களாக இருந்தோம். அந்த சாபத்தை நீக்கும்படிக்காக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே அவர் சாபமானார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இப்போது இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? நமக்காக பாவமானார், நமக்காக அவர் சாபமானார் என்று இங்கே வாசிக்கிறோம். இங்கே எழுதப்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, ரெண்டு விதமான இயேசு பார்த்திங்கன்னா வேதனையை அனுபவித்தார் என்று சொன்னேன். முதலாவது சரீர வேதனை, இன்னொன்று ஆவிக்குரிய வேதனை அல்லது ஆத்தும வேதனை என்று நம்ம பார்த்தோம். இப்போது அடுத்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்? நம்ம வரப்போகிறோம். என்ன அப்படின்னா, பிதாவினால் இயேசு கைவிடப்படுதல் என்று பார்க்கிறோம். சொல்றாரு, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று பார்க்கிறோம். இல்லை அப்படிதான் 46வது வசனத்தில் 27ஆம் அதிகாரம் 46வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். பாருங்க, பிதாவாகிய தேவன் அவர் என்ன செய்தார்? இந்த பகுதியில், இந்த இடத்துல அவரை கைவிட்டதை நம்ம பார்க்கிறோம். பிதாவாகிய தேவன் பல சந்தர்ப்பத்தில் ஏசப்பாவுக்கு உதவி செய்தார். தூதர்களை அனுப்பி அவர் கஷ்டப்படும் போது உதவி செய்தார். அதில் ஒரு 3 சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். பாருங்களேன், ஒரு 3 சம்பவத்தை சொல்லிட்டு இங்கே ஏன் பிதாவாகிய தேவன் அவரை கைவிட்டார் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்க, மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்துக்கு என்னோடு கூட நீங்கள் வாங்க. மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். இயேசு என்ன செய்தார்? ஞானஸ்நானம் பெற்று கரையேறின பின்பு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே அவர் வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார் என்று வேத பகுதியில் வாசிக்கிறோம். வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். எதற்காக? இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்காக. அவர் 40 நாள் ஊழியத்தினுடைய ஆரம்பத்திலே அவர் ஃபாஸ்டிங் இருந்தார் என்று பார்க்கிறோம். சோதனைக்காரன் அவனை சோதித்தான் என்று பார்க்கிறோம். பலவிதமான சோதனைகள் அந்த இடத்துல நடந்தது. இயேசு கிறிஸ்து அவனுக்கு பதிலை சொல்கிறார். அந்த இடத்துல இயேசப்பா அவனை ஜெயிக்கிறார். அவர் சோதனையிலிருந்து அவர் ஜெயித்தார் என்று பார்க்கிறோம். நான் ஒரு நோட்ஸில் எல்லாம் படிப்பேன். என்னென்னா, சொல்லும்போது இப்படி சொல்லுவாங்க, என்னென்னா, இந்த சோதனை என்பது இயேசப்பா அவரை சோதிப்பதற்காக அல்ல. அவர் என்ன அப்படின்னா, அவர் நிச்சயமாக அவர் ஜெயிப்பார் என்பதற்காகவே, வெற்றி பெறுவார் என்பதற்காகவே இந்த சோதனை அவருக்கு நடந்தது என்று நம்ம பார்க்கிறோம். புரிஞ்சுதுங்களா? அல்லேலூயா. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா, இயேசு சோதிக்கப்பட்டார். 40 நாள் பிறகு பார்த்தீங்கன்னா அவருக்கு பசி உண்டாயிட்டு என்று 11ஆவது வசனத்தில் வாசிக்கிறோம். அப்பொழுது பிசாசானவனை அவரை விட்டு விலகி போனான். உடனே தேவதூதர்கள் அவருக்கு பணிவிடை செய்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ அவருக்கு மிகுந்த பசி வந்த உடனே அந்த 40 நாள் முடிஞ்ச உடனே ஒரு தூதனை பிதாவாகிய தேவன் அனுப்பி, எப்படி எலியாவுக்கு வனாந்தரத்திலே தூதர்களை கொண்டு போஷித்தாரோ அதே போல இங்கே ஏசப்பாவையும் பிதாவாகிய தேவன் தூதர்களை கொண்டு போஷித்ததை பார்க்கிறோம். இந்த இடத்துல அவர் கைவிடவே இல்லை, அவருக்கு உதவி செய்தார். இன்னொரு வேத பகுதியில் நம்ம வாசிக்கிறோம். லூக்கா சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம். இதெல்லாம் நமக்கு தெரிந்த பகுதி தான், இருந்தாலும் வாங்க வாசித்துட்டு இந்த சத்தியத்தை நாம் தியானிக்கலாம். 22ஆம் அதிகாரத்தில் 41வது வசனத்தை நாம் பார்க்கிறோம். ஏசப்பா கெத்செமனே தோட்டத்துக்கு போகிறாரு. அந்த தோட்டத்தில் போகும்போது சீசர்களை நோக்கி நீங்கள் என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்கன்ட்டு போகிறாரு. இவர் கொஞ்சம் கல்லறி தூரம் போய் அவள் ஜெபம் பண்ண முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறார். அவர் ஜெபிக்கும்போது ஒரு வார்த்தை சொல்கிறார், பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கபடி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணார்.
அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான் என்று பார்க்கிறோம். இங்கே பாருங்க, ஏற்கனவே இதெல்லாம் உங்களுக்கு எப்பொழுதுமே இதை சொல்லுகிற ஒரு காரியம்தான். திரும்பவும் இந்த இடத்துல உங்களுக்கு அதை ஞாபகப்படுத்துகிறேன். ஏசப்பா ஒரு சர்வ ஞானி, அப்படிதானே? அவர் பார்த்தீங்கன்னா ஒரு தீர்க்கதரிசியாகவும் இருந்தார். அவர் இந்த ஊரில் இருக்கும்போது போன வாரத்தில் நம்ம அந்த வேத பகுதியை நம்ம தியானித்தோம். அந்த கழுதை விஷயத்தில் உங்களுக்கு இருக்கிற எதிரே கிராமத்துக்கு போங்க, அங்கே ஒரு கழுதையும் கழுதை குட்டியும் கட்டி வச்சுருப்பாங்க. அது ஆண்டவருக்கு வேணும்னு கேளுங்க, அவன் என்ன செய்வான்? கொடுப்பான் என்று சொல்லி. எதுவுமே கேட்க மாட்டான், கொடுத்துருவான். அப்போது ஏசப்பாவுக்கு தெரியும் அங்கே கழுதை கட்டி இருக்கிற எல்லாம். சர்வ ஞானி அவருக்கு எல்லாமே தெரியும். அவருக்கு தெரியாத ஒன்றுமே இல்லை. இந்த கெத்செமனே தோட்டத்தில் அவருடைய வேர்வை இரத்தமாக வந்தது என்று பார்க்கிறோம். நாடி நரம்பு தசைகளில் பார்த்தீங்களா, அப்படியே ஒரு உச்சகட்ட ஒரு டென்ஷன் ஆன போது, பீக்கில் அவர் டென்ஷன் ஆன போது அந்த வேர்வை எல்லாம் ரத்தமாக கீழே வடிந்தது. ஏன் அப்படின்னா, நாளைக்கு நடக்க போகிற சம்பவத்தை அந்த அந்த துன்பத்தின் பாத்திரத்தில் அவருக்கு காண்பித்தார்கள் என்று பார்க்கிறோம். அப்போ அதை பார்த்தபோது ஒரு பெரிய ஒரு சினிமா திரையில் ஓடுகிறது போல நாளைக்கு என்னென்ன சம்பவம் நடக்கும், என் தலையில் முட்கிரீடம் சூட்டப்படுவாங்க, என்னை அடிப்பார்கள், என்னை சித்திரவதை பண்ணுவான், காரி துப்புவான், சிலுவையில் அறைப்படும். இதை நினச்சி பார்த்து அவருடைய சரீரம் ஒரே ஒரு பதவதைத்து போய் ரொம்ப டென்ஷன் ஆகி, ஏன்னா அவர் ஏசப்பா அங்கே 100% மனிதனாக இருந்தார், 100% தேவனாக இருந்தார். இப்போ இந்த இடத்துல அவர் ஹியூமன் பீயிங்காக இருந்தார், மனித தன்மையிலே அவர் இருந்தார் இந்த இடத்துல. அதனால் வேர்வை, உணர்ச்சி வசப்பட்டதுனால வேர்வை இரத்தமாக இந்த பூமியிலே சிந்தப்பட்டது. இதை பார்த்து பிதாவாகிய தேவன் உடனே தூதர்களை அனுப்பி இந்த இடத்துல உதவி செய்தார் என்று 43வது வசனத்தில் நம்ம பார்க்கணும். 44வது வசனத்துக்கு கூட நீங்கள் வாசித்து பாருங்கள். அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடையே ஜெபமினார். ரொம்ப வியாகுலம் அவருக்கு இருந்தது என்று இந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் சீசர்கள் என்ன செய்தாங்க? தூங்கி கொண்டிருந்தார்கள். சரி, இந்த நேரத்தில் பிதாவாகிய தேவன் இப்படி உதவி செய்தார் என்று பார்க்கிறோம். இன்னொரு இடத்துல பாருங்களேன், அதையும் நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்துக்கு என்னோடு கூட வாங்க. யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் இந்த இடத்துல ஏசப்பா ஒரு விஷயத்தை சொல்லிகிட்டே வரார். அப்படி சொல்லிகிட்டே வரும்போது பாருங்கள், 26, 27, 28, 29 வசனத்தில் சொல்கிறார், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானானால் பிதாவானவர் அவனை, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன், நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவாகிய தேவன் கனமன்வார். இப்படி சொல்லிகிட்டே வருகிற நேரத்தில் திடீர்னு 27வது வசனத்தில் அவர் சொல்கிறார், இப்பொழுது என் ஆத்துமா கலங்குகிறது. ஆத்துமா, அவருக்குள்ளே ஏதோ ஒரு ஃபீலிங் அவர் உணர்றாரு, ஒரு கலக்கம் இந்த இடத்துல அடைகிறார் என்று பார்க்கிறோம். அந்த ஒரு விதமான ஒரு கலக்கம் அவருக்குள்ளே சில நேரத்தில் நமக்கு வர மாதிரி பயங்கரமாய் அந்த இருதயத்தில் ஒரு பாரம், இருதயத்தில் ஒரு கலக்கம் இந்த இடத்துல வருது. இப்போ வரும்போது சொல்கிறாரு, நான் என்ன சொல்லுவேன்? பிதாவே, இந்த வேலை நின்று என்னை ரட்சியும் என்று சொல்வேனோ, ஆகிலும் இதற்காகவே இந்த வேலைக்குள் வந்தேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்போது 28வது வசனத்தில் சொல்கிற, பிதாவே உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார். வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி சொல்லுது, மகிமைப்படுத்தினேன், இன்னும் மகிமைப்படுத்துவேன். அல்லேலூயா. இன்னும் மகிமைப்படுத்தினேன், இன்னும் நான் உன்னாலே நான் மகிமைப்படுவேன் என்று சொல்லும்போது இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல ஆறுதல் அடைந்தார் என்று பார்க்கிறோம். ஆறுதல். இந்த மாதிரி ஏசப்பாவும் பிதாவாகிய தேவனும் இந்த யோவான் சுவிசேஷத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நெருக்கமாக இருக்குது. இந்த யோவான் சுவிசேஷத்தில் தான் ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய குறிப்பாக 17ஆம் அதிகாரத்தில் அவருடைய பிதாவுக்கும் அவருக்கும் உள்ள ஒரு ரிலேஷன்ஷிப்பை நாம் பார்க்க முடியும். பயங்கரமாக நெருக்கம். நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம், அதே போல் நீங்களும் ஒருவருக்கு ஒரு ஒன்றாக இருங்க அப்படிங்கிறத சொல்லுகிறதை பார்க்குறோம். இல்லை, நாங்கள் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுவோம். அப்படி ஏசப்பா பிதாவோடு கூட எல்லா சூழ்நிலை பாருங்கள். இந்த மாதிரி கலக்கமான நேரத்தில் ஆத்துமா கலங்க போகுது, அங்கே தான் போனார். ஒரு ஆறுதலுக்காக, அவரிடத்தில் ஐக்கியப்படுவதற்காக, அவரோடு கூட சமாதானம் ஏற்படுவதற்காக. ஏன்னா பல இடத்துல ஏசப்பா சொல்ல, அவருடைய சித்தத்தை நான் அவர் என்ன எனக்கு சொன்னாரோ அதைத்தான் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் என்றெல்லாம் அவர் சொல்லுகிறதை நான் பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, அல்லேலூயா.
ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சிலுவையிலே அவர் இருந்தபோது அவர் சொல்கிறாரு, வேதனையாக சொல்கிறாரு, என்னன்னா, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று. பயங்கர வேதனைங்க ஏசப்பாவுக்கு. ஒரு நிமிஷம் பிதாவாகிய தேவன் அவருடைய முகத்தை மறைத்த போது பார்த்தீங்கன்னா நரக வேதனை அடைந்திருப்பார் என்று சொல்லுகிறார். அவருக்கு பார்த்தீங்கன்னா என்னென்னா, அதாவது சிலுவையிலே பட்ட பாடுகளை விட, அதாவது முட்கிரீடம் சூட்டப்பட்டதை விட, பார்த்தீங்கன்னா காணிகளால் கடாவப்பட்டதை விட, நீங்கள் பாருங்கள் பைபிளில் நம்ம வாசிக்கிறது போல் சாட்டையால் சவுக்குனால் அடிக்கப்பட்டதை விட அந்த கஷ்டமெல்லாம் அவருக்கு ஒரு பெரிய கஷ்டமாகவே தெரியவில்லை. எதை கம்பேர் பண்ணும்போது அப்படின்னா, பிதா இவரை விட்டு விலகினதை கம்பேர் பண்ணும்போது அது ஒரு பெரிய விஷயமா தெரியல. அவருக்கு எதுதான் முக்கியம் அப்படின்னா, பிதாவை ஒரு நிமிஷம் கூட விட்டுட்டு ஏசப்பா இருக்க மாட்டார். பிதாவும் அதே மாதிரி தான் ஏசப்பா விட்டு ஒரு நிமிஷம் கூட விட்டு இருக்க மாட்டார். இந்த வேதனைகளை எல்லாம் விட, அப்படிதான், இந்த வேதனைகளை எல்லாம் விட பிதாவிடத்திலிருந்து பிரிக்கப்பட்ட அந்த உணர்வு ஒரு நரக வேதனையாகவே ஏசப்பாவுக்கு இருந்தது பாருங்க. சிலுவை பாடுகளை விட பிதாவின் பிரிவு அதிகமான வலியை ஏசப்பாவுக்கு என்ன செய்து உண்டாக்கினது. அந்த ஒரு நிமிஷம் அவரால் பிரிந்து என்ன செய்ய இருக்க முடியல. நம்ம இன்னைக்கெல்லாம் பாருங்க, எவ்வளோ நேரங்கள், எவ்வளோ நாட்கள் தேவனோடு கூட உறவாடாமல் இருக்கிறோம், எவ்வளோ நாட்கள் கர்த்தரோடு கூட நெருங்கி ஜீவிக்காமல் இருக்கிறோம். ஆனால் ஏசப்பா பாருங்க, பிதாவை ஒரு நாளும் விட்டு பிரியாமல் இருந்தார். அவங்க எப்பொழுதுமே ஒன்றாக இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. பாருங்க, ஏன் அவர் கைவிட்டார்? இந்த நேரத்தில் பல நேரத்தில் காப்பாற்றின. மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் அவர் அந்த சோதனையின் போது உதவி செய்தார். லூக்கா சுவிசேஷம் 22:41-45 வரைக்கும் நம்ம வாசிக்கிறோம். அவர் அந்த கெத்செமனே தோட்டத்தில் சோதிக்கப்படும் போது அங்கே ஒரு தூதனை அனுப்பி உதவி செய்தார். இங்கே பார்க்கிறோம், யோவான் 12ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலிருந்து 29வது வசனம் வரைக்கும் அவர் ஆத்துமா கலங்கும் போது அந்த இடத்துல அவரை தேற்றினார். இன்னும் நான் மகிமைப்படுத்துவேன் என்று சொன்னார். அவரை தைரியப்படுத்தினார். இங்கே கூட பார்த்தீங்கன்னா ஏசப்பாவை பிதாவாகிய தேவன் கைவிடவில்லை. ஆனால் இந்த நேரத்தில் வரும்போது ஏன் அவரை கைவிட்டார்? நான் நினைக்கிறேன் ஒரு சில நிமிடங்கள் அவரை கைவிட்டிருக்க வேண்டும். ஏன் அப்படின்னா, அவரை பார்க்கும் பிதாவாகிய தேவன் அவரை பார்க்கும்போது பாருங்க, அவர் அந்த கேடு அடைந்திருந்தார் என்று நம்ம தீர்க்க தரிசன புஸ்தகங்களில் வாசிக்கிறோம். அந்த கேடு அடைந்திருந்தார். அவர் மேலே பிதாவாகிய தேவனுடைய நியாய தீர்ப்பு வந்தது. எதனால நியாய தீர்ப்பு வந்தது? அவர் உலகத்தின் மக்கள் எல்லாருடைய பாவத்தையும் அவர் தன்மேலே சுமந்து கொண்டிருந்தார். அவர் பார்க்கக்கூடாத ஒரு ரூபம் அவருக்கு இருந்தது. இல்லை, ஆதாம் அந்த பாவம் செய்த போதே அவனை ஆண்டவர் என்ன செய்தார்? அவனை பார்க்க மாட்டாதபடி முகத்தை அவர் திருப்பி கொண்டார் என்று பார்க்க. அதே போல தான் இந்த இடத்துல நடந்தது. ஆனால் ஒரே முட்டா பிதாவாகிய தேவன் ஏசப்பாவை என்ன செய்யலை? கைவிடவில்லை. அந்த வேளையில் பாருங்கள், மனிதனின் பாவத்திற்காக வரக்கூடிய தேவ கோபாக்கினியை தன்மேலே தாமே விரும்பி அவர் ஏற்றுக்கொண்டதுனால சிறிது நேரம் அவரை கைவிடப்பட வேண்டிய சூழல் ஏற்பட்டது. மாத்திரமல்ல, பிதாவின் சித்தம் இங்கே நிறைவேறப்பட வேண்டியதாக இருந்ததுனால இங்கே அவர் என்ன செய்தார்? கொஞ்ச நேரம் கைவிடப்பட்டார். அவர் கைவிடப்பட்டதுனால தான் அவர் குமாரனாக இருக்கிறார். அவர் பிதாவினால் கைவிடப்பட்டபடினால தான் அவர் பிதாவாகிய தேவன் பிதாவாக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பயங்கர, அதனால் பார்க்க முடியலைங்க ஏசப்பாவனுடைய முகத்தை. ஏன்னா அந்த அளவுக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனுடைய பாவங்கள், இப்படி நம்ம சொல்லலாம், கடந்த காலத்தினுடைய பாவங்கள் அவருடைய சரீரத்தில் தான் இருந்தது. இந்த உலகத்தில் 800 கோடி பேர் இந்த ஜனங்க இருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். அந்த 800 கோடி பேருடைய ஜனங்களுடைய பாவங்களும் அவர் மேலே சுமத்தப்பட்டதுன்னா எப்படி இருக்கும் பாருங்க. ஆதாம் காலத்திலிருந்து நீங்கள் கவனித்து பாருங்க, அவருடைய சரீரத்தில் அந்த பாவங்கள் சுமத்தப்பட்ட போது வெளியரங்கமாய் நமக்கு தெரியல. ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் பிதாவாகிய தேவன் அதை பார்க்கும்போது அது எவ்வளோ பெருசாக இருந்தது பார்த்தீங்கன்னா. பிதாவுக்கும் நமக்கும் உள்ள உறவை முறிப்பதே என்னது? பாவம் என்று இருக்கிறது என்று வேத வசனத்திலே வாசிக்கிறோம். உங்களுடைய பாவங்களே, உங்களுடைய அக்கிரமங்களே
அவருக்கும் நமக்கும் ஒரு பெரிய இடைவெளியை உண்டு பண்ணினது என்று பார்க்கிறோம். அந்த பாவத்தை பிதாவாகிய தேவன் தாங்க பார்க்கிறார். அதை பார்க்கும்போது அவர்னால சகிக்க முடியவில்லை. தீயில கருகின ஒரு மனிதனை எப்படி ஒரு ஒரு கோரமான ஒரு ஒரு விபத்தில் மாட்டு ஆக்சிடென்டாகி கிடக்கிற ஒரு மனிதனுடைய அந்த கோர சரீரத்தை பார்க்கும்போது எப்படி வேண்டாம் என்று நான் பார்க்க மாட்டேன் என்று திருப்பிக் கொள்கிறாரோ, அதே போல ஒரு சூழ்நிலை தான் ஏசப்பாவுக்கும் ஏற்பட்டது. ஒரு நிமிஷம் அவர் கைவிடப்பட வேண்டிய காரியங்கள் வந்தது பாருங்க. ஆனால் பிதாவாகிய இதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் ஒரு பெரிய சிலுவை பாடுகளோ இந்த மாதிரி விஷயம். இதுக்கு பிறகு பிதாவாகி தேவன் ஒரு நாளும் அவர் என்ன செய்யல, கைவிட்டதில்லை. அந்த ஒரு செகண்ட் உலகத்தினுடைய பாவத்தை சுமந்து கொண்டிருந்ததினாலே இந்த பாவத்தை பார்த்த பொழுது அவரால் தாங்க முடியவில்லை. இத்தனை இந்த ஜனங்களுடைய அக்கிரமங்களை எல்லாம் இவர் சுமந்து கொண்டிருக்கிறாரே என்று கொஞ்சம் அப்படி கொஞ்சம் விலகி இருந்தார். ஏன்னா நியாய தீர்ப்பு கொடுக்கணும் அவருக்கு. அதனால் கொஞ்சம் அவர் விலகி இருந்தார் என்று அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அடுத்ததாக கடைசியாக ஒன்று என்னென்னா, இன்னொரு கேள்வி ஒன்று இருக்கிறது. என்னென்னா, இயேசு கிறிஸ்து தெய்வமானால் ஏன் அவர் என் தேவனே என் தேவனே என்று அழைக்க வேண்டும்? அவர் யாரை கூப்பிட்டார் என்று அநேகர் என்ன செய்கிறாங்க, கேள்வி கேட்குறாங்க. ஏசப்பா பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் நான் சொல்லியிருக்கிறேன், அவர் பிதா 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 என்று தான் என்ன செய்வார். நமக்கு கூட இப்போ சீசர்களுக்கு ஜெபத்தை கற்றுக் கொடுக்கும்போது சில பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று நீங்கள் கூப்பிடுங்கள் என்று. அல்லேலூயா. இங்கே முதல் அந்த இயேசு கிறிஸ்து சிலுவையில் சொன்ன அந்த 7 வார்த்தை நீங்களை ஃபஸ்ட்டு படித்து பார்த்தீங்கன்னா, முதல் வார்த்தையில் சொல்கிறாரு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னது என்று அறியாது இருக்கிறார்கள். அப்போ கூட பிதாவை கூப்பிட்றாரு அந்த இடத்துல. கடைசி வார்த்தையை நீங்கள் படித்து பாருங்கள், பிதாவே உம்முடைய கையில் என் ஆவியை ஒப்பு கொடுக்குற. அப்போ கூட பிதாவை கூப்பிட்றாரு. ஆனால் அந்த 4வது வசனத்தில் மாத்திரம் என்ன செய்கிறாரு, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கேட்டு. இன்றைக்கி அநேகருடைய கேள்விகள், குறிப்பாக இந்த இஸ்லாம் சகோதரருடைய அவங்க கேட்குற கேள்வி இப்படி தான் இருக்குது. என்னென்னா, இயேசு கிறிஸ்து அவர் தெய்வம் என்று நீங்கள் சொல்கிறீங்களே, அப்புறம் ஏன் அவர் என் தேவனை என்று வேற ஒரு கடவுளை அவரை கூப்பிட வேண்டும், அவர் யாரை கூப்பிட்டார் என்று இப்படி கேள்வி எழுப்புகளாக இருப்பாங்க. இங்கே நான் வாசிக்கிறேன் என்னென்னா, ஏசப்பா மனிதனுடைய பாவங்களுக்காக சாபங்களுக்காக பிதாவாகிய தேவனாலும் ஆவியானவராலும் அனுப்பப்பட்டு இந்த உலகத்துக்கு நான் வந்தேன் என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆமே. அநேகர் நம்ம நினைக்கிறோம் என்னென்னா, ஆதாம் பாவம் செய்த போது இல்லை, அதாவது ஏசப்பா 6 நாள் வேலை செய்து 7வது நாள் ஓய்ந்திருந்தார் என்று பார்க்கிறோம். அது பைபிளில் அப்போ நல்லா இருந்த காலங்களிலே அவர் ஓய்ந்திருந்தார் தான். ஆனால் ஆதாம் ஏவாள் பாவம் செய்த போது பார்த்தீங்கன்னா, அவர் அந்த 7வது நாள் ஓய்ந்திருப்பார் என்று நீங்கள் நினைக்கிறீங்க. நிச்சயமாய் அவர் ஓய்ந்திருக்கவில்லை. என்னென்னா, இவனை ஆதாமை ஏவாளை இந்த ஜென்ரேஷன் அந்த சந்ததியை மீட்கும் பணியை பிதாவோடு கூட சேர்ந்து அவர் என்ன செய்தார், திட்டம் பண்ணி கொண்டே இருந்தார் என்று பார்க்கிறோம். அப்போது இவர்கள் ஏன்னா மனுஷனை கர்த்தர் கைவிடுவதற்கு, மனுஷனை உண்டாக்கின தமது சாயலாக தமது ரூபத்தையும் படி உண்டாக்கின மனிதர்களை அவர் கைவிடுவதற்கு மனதே கிடையாது. ஏன்னா இவன் ஒரு தேவனுடைய நேரடி சிருஷ்டிப்பு. தன்னுடைய கரங்களினாலே மண்ணை எடுத்து தமது சாயலாக ஆண்டவர் அவனை திருத்துவ மனிதனாக, ஆண்டவர் அவனை திருத்துவ தேவன் எப்படி இருக்கிறாரோ அப்படி கர்த்தர் உண்டாக்கினார். அதுக்கு ஒரு பிரயாச்சித்தம் பண்ணணும். தன்னோடு கூடவே மனிதனை வைத்துக் கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து அந்த குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட காலங்கள் வந்தபோது ஸ்திரீயினிடத்தில் அவர் பிறந்தார் என்று பார்க்கிறோம். அவர் பாவம் அறியாதவராய், அவர் எந்த பாவத்தை செய்யாதவராய், பாவத்தை பார்க்க மாட்டாத ஒரு சுத்த கண்ணனாய் இந்த உலகத்திலே அவர் அவதரித்து இந்த 3 வருஷம் இந்த உலகத்தில் இருந்தார். இருக்கும்போது பார்த்தீங்கன்னா 33 வருஷம் இருந்தார். அந்த 3 வருஷம் அவருடைய ஊழிய காலங்கள். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து 100% தேவனாக இருந்தார், 100% அவர் மனிதனாக இருந்தார் பார்க்கும். இப்போ என் தேவனே என்று கூப்பிடும்போது பார்த்தீங்கன்னா அது ஒரு ஹியூமன் இந்த மாதிரி ஒரு கஷ்ட சூழ்நிலையில் அவர் மகா உரத்த சத்தமிட்டு கூப்பிட்டார். ஏன்னா அந்த வேதனை தாங்க முடியாமல் கூப்பிட்டார். அப்பொழுது தான் என்னை நோக்கி கூப்பிடு அப்படின்னு பைபிளில் இருக்கிறது போல இங்கே ஏசப்பா என்ன செய்கிறாரு அப்படின்னா, என் தேவனே
என் தேவனே என்று அவர் வந்து நம்ம இந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கும்போது, பாடுகளிலே இருக்கும்போது, கஷ்டங்களிலே இருக்கும்போது, பிதாவை தேவனே தேவனே என்று நம்ம கூப்பிட வேண்டும் என்கிற அந்த காரியத்தை சொல்லுவதற்காக அவர் வந்து மனிதனாய் இருந்தபடினாலே, அதே சமயத்தில் மனித அவதாரத்தை அவர் எடுத்து இருந்தபடினாலே, மனித உருவிலே அவர் இருந்தபடினாலே, பாவங்களை தன்மேல் ஏற்றுக்கொண்டபடினாலே, அவர் குமாரனாய் இருந்தபடினாலும், மனித வடிவிலே அவர் ஏற்றுக்கொண்டபடினாலும், கடவுளை என் தேவனே என் தேவனே என்று அவர் அழைத்தார் என்று நம்ம வந்து பார்க்கிறோம். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த ஒரு வசனத்திலேயே பார்த்தீங்கன்னா எவ்வளவு சத்தியம் அடங்கி இருக்கிறது என்பதை நம்மளால் பார்க்க முடியும். அப்போ இந்த வசனத்திலிருந்து பல காரியங்களை இந்த நாளிலே நம்ம கற்றுக்கொண்டோம். நம்முடைய தேவன் இந்த உலகத்துக்கு வந்தது உண்மை. அவர் இந்த உலகத்திலே வந்து நமக்காய் பாடுபட்டது உண்மை. சிலுவிலே மரித்தது உண்மை, அடிக்கப்பட்டது உண்மை. அவர் அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்ததும் உண்மையாகவே இருக்கிறது என்று பார்க்கிறோம். இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அநேக ஜனங்களுக்கு இந்த ஏசப்பாவினுடைய இந்த பாடு மரணங்கள் நமக்கு தெரியவில்லை. இந்த உலகத்தில் எல்லாம் நான் வந்து ஏற்கனவே இதெல்லாம் விசுவாச பிள்ளைகளுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு தெரியும். என்னென்னா, நம்முடைய இந்த பரிசுத்த வேதாகமத்தில் 4 சுவிசேஷங்களில் இயேசுவினுடைய பாடு மரணங்களை அதிகமாக விவரித்து எழுதி வைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் உள்ள மற்ற புஸ்தகங்களெல்லாம் பார்த்திங்கன்னா, ஏசப்பானுடைய மற்ற புஸ்தகங்களிலெல்லாம் எந்த மனிதனுடைய அதாவது மரணத்தை குறித்து அதிகமாகவே என்ன செய்ய மாட்டாங்க, எழுதி வைக்க மாட்டாங்க. உண்மையாலுமே எழுதி இருக்காது. அவர் மரித்தார் அப்படின்னு தான் எழுதப்பட்டிருப்பாங்க. ஆனால் பரிசுத்த வேதாகமத்தில் மிக தெளிவாக வேத பகுதி மரணத்துக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து அவர் மரணத்தை இந்த இடத்துல அதிகமாக எழுதி வைத்திருப்பதை வந்து பார்க்கிறோம். ஏசப்பாவனுடைய இந்த பாடு மரணங்கள் நம்முடைய பைபிளில் இல்லைன்னா பார்த்திங்கன்னா, மற்ற புஸ்தகங்களைப் போலவே இதுவும் ஒரு சாதாரணமான புஸ்தகமாக தான் நம்ம கையில் இருந்திருக்கு. நிறையா உபதேசங்கள் இருந்தாலும், நிறைய ஒழுக்க நெறியான காரியங்கள் இருந்தாலும், சரித்திரங்கள் இருந்தாலும், நிறைய ஆறுதலான வசனங்கள் இருந்தாலும், இந்த பாடு மரணங்கள் மாத்திரம் குறிப்பிடப்படவில்லை என்றால், இந்த பகுதி நீக்கப்பட்டிருக்குமே ஆனால் இதுவும் ஒரு சாதாரணமான புஸ்தகமாகவே இருக்கு. அதனால தான் இந்த பைபிளில் பாடு மரணங்களை குறித்து அதிகமாய் வலியுறுத்தி அவர்களை எழுதி வைத்திருக்கிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்த ஆவியான தேவனுடைய தாசர்களை கொண்டு எழுதி வைத்திருக்கிறார். ஆகவே கர்த்தருடைய பிள்ளை, இன்னைக்கு உலகத்தில் பாருங்கள், 40 கோடி ஜனங்களுக்கு மேலே இந்தியா தேசத்தில் ரட்சிக்கப்படாமல், இயேசுன்னு யாருன்னு தெரியாமல் இருக்காங்க. நம்ம பட்டணங்களில் பாருங்கள், அநேகர் அவர் ஏதோ யூதர்களுக்காக மாத்திரம் வரலைங்க, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனுடைய பாவங்களுக்காகவும் தானே அவர் இந்த உலகத்துக்கு வந்தார், ரத்தம் சிந்தினார். இங்கே ஒவ்வொரு மனுஷனுக்காகவும் கர்த்தர் ரத்தத்தை சிந்தி இருக்கிறார். இந்த ஜனங்கள் அறியாமலும் உணராமலும் இருக்கிறார்கள் என்பதை குறித்து பார்க்கும்போது ஒரு மிகுந்தமான ஒரு வேதனை நமக்கு அளிக்கிறது. இதெல்லாம் ஒரு மனுஷன் புரிந்து கொண்டான் என்றால் அவன் ரட்சிக்கப்படுவான், மனம் திரும்புவான், நரக ஆக்கினியிலிருந்து அவன் விடுதலையாக்கப்படுவான் என்று நம்ம வந்து பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட மக்களுக்காக நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். இந்த பாடு மரணங்களை மற்றவர்களுக்கு சொல்லணும், சுவிசேஷங்களாய் அறிவிக்கணும். அப்படி அறிவிக்கும்போது அவங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கும்போது கர்த்தர் நிச்சயமாய் அவர்களை சந்தித்து ரட்சிப்பார். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.